ஒரு சிறிய கடற்கரை கிராமம். அந்த கிராமத்துல ஒரே ஒரு மீனவர் குடும்பம். அம்மா மற்றும் அவளோட 10 வயது பையன் அருண். அம்மா தினமும் காலையிலே கடலுக்கு போகும் ஆண்களுக்கு உணவு செய்து கொடுப்பாங்க. அருண் எப்போதும் அம்மாவிடம் கேட்ட ஒரு கேள்வி, அம்மா அப்பா எங்கே? அம்மா ஒவ்வொரு தடவையும் சிரிச்சுதான் சொல்வாங்க, கடல் போனவர்களுக்கு அந்த கடல் தான் வீடு கண்ணா. அருணுக்கே அது புரியாது. ஆனா அம்மாவின் கண்களில் ஒரு துக்கம் இருப்பதை அவன் ஒவ்வொரு நாளும் உணர்வான். ஒரு மாலை கடல் ரொம்ப கோபத்துல இருந்தது. காற்று வேகமா அடிச்சது. கிராமத்தார் எல்லாரும் வீடுகளை அடைத்து பயந்து இருந்தாங்க. ஆனா அருண் மட்டும் வெளியில் போக முயற்சி பண்ணான். ஏன்னா அவன் பிடித்த பாட்டி வீட்டுக்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய மண் வீடு, அங்கு ஒரு ஆயில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. காற்று வந்துடும், விளக்கு அணைந்திடுமோன்னு பயந்தான். அவன் ஓடி சென்று அந்த விளக்கை கையால மறைத்தான். காற்று அவனை தள்ளினாலும் அவன் விடல. இந்த வீடு இருட்டுல இருக்கக்கூடாதுங்கன்னு சொல்லிக்கிட்டே காப்பாத்தினான். அந்த நேரம் அவன் பின்னால இருந்து ஒரு மெதுவான குரல், அருண், அதே மாதிரிதான் உன் அப்பாவும் என்னையும் காப்பாத்தினார். அது அம்மாவின் குரல். அம்மா அணுகி அருணின் கையை பிடிச்சு சொன்னாங்க, கண்ணா, நாம் காப்பாத்தும் ஒளிக்கு மட்டுமல்ல, அது பிறரின் எதிர்காலத்துக்கு. அந்த மழைக்காற்றில் விளக்கும் அருணும் அவன் தந்தையின் நினைவுகளும் பிரகாசிச்சது.